அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, கட்டாயம் வந்து எல்லாரும் லைசன்ஸ் எடுத்தே ஆகணுன்றாங்க. என்ன லைசன்ஸ்? வணிக லைசன்ஸு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமம் எல்லா இடத்துலையுமே இருக்கிற விவசாயிகள் கூட வந்து போகிற போக்கில் வந்து லைசன்ஸ் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நகரம் முதல் கிராமம் வரை எல்லாருமே வந்து வணிக வரி லைசன்ஸு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு என்னங்க தெரியும்? கிராம மக்களுக்கு. எனிவே இது சம்மந்தமாக முழுசாக வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. கிராம மக்கள் வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க. கிராம மக்கள் வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது எது லைசன்ஸ்ன்றாங்க, என்ன லைசன்ஸ்ன்னே தெரியலையே அப்படின்ட்டு. வணிகம்னா என்னென்ன கிராமங்களுக்கு கிராமவாசிகளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது கை கால் நல்லா இருக்கிறவன் கூலி வேலை செய்வான். கை கால் நல்லா இல்லை கடை கடையை வச்சு வந்து ஏன் பிச்சை எடுக்கணும், கடை கடையை வச்சு நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எதனா அங்கே கடனை கையை காலை பிடிச்சி கடனை வாங்கி ஒரு கடையை வச்சு நடத்தலாம் அப்படின்னும் போது கிராம நிர்வாகிங்க வர்றாங்க. ஏன்ப்பா லைசன்ஸ் எடுக்கலையா கடைக்கு? என்னங்க லைசன்ஸ்? நீங்கள் வேறு நானே ஒரு 1000 ரூபாய் கடை வச்சுட்டு பாத்திரம் கொண்டு வாங்கி டீ கடை வச்சு நிறுவலை, இதில் லைசன்ஸ் வேறுன்னு சொல்கிறீங்க. கடன்காரனுக்கு 1000 ரூபாய் வாங்கினவன் கடன் கொடுக்கணுமா? உனக்கு லைசன்ஸுக்கு காசு கொடுக்கணுமான்னு எனக்கே புரியலையா. ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவன் கேட்க மாட்டான். அதாவது மீன் கடை வச்சுருக்கிறவங்க கூட லைசன்ஸ், மீன் கடை வச்சுருக்காங்க, பெரிய கடை சென்னையில் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்க தெருவோரமாக எங்கேயாச்சும் ஆற்றுல குளத்துல மீனை பிடிச்சிட்டு வந்து விற்றுன்னு இருப்போம். அவங்ககிட்ட போய் லைசன்ஸு கேட்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து விளக்கமாக போடுங்க விளம்பரம். நீங்கள் பாட்டில் விளம்பரத்தை போட்டு விட்டீங்க, பேப்பரில் போட்டு விட்டீங்க. மீன் கடை முதல் கோழி கடை முதல் கறி கடை முதல் நீங்கள் டீ கடை முதல் கிராமத்தில் என்ன கிராமத்தில் 10 வீடு இருக்கும், 20 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும். அதில் ஒரு டீ கடை வச்சுருப்பான், அதில் ஒரு பங்க் கடை வச்சுருப்பான், பீடி சிகரெட் விற்றுன்னு இருப்பான். அவனையே வந்து லைசன்ஸ் கேட்டால் அவன் எப்படி லைசன்ஸ் எடுப்பான்? அவன் வேலைக்கு போக முடியாத நல்லா இருக்கிறவன் கண்டிப்பாக கடை வைக்க மாட்டான், கடை நடத்த மாட்டான். ஏன்னா கூலி வேலைக்கு போவான், இல்லாட்டி விவசாயம் பண்ணுவான், இல்லாட்டி வேறு எங்கன்னா வெளியூருக்கு போய் பொழைப்பான். ஸோ கடையை வச்சுன்னு இருப்பான். முடியாதவன் தாங்க கடை வச்சுன்னு பொழப்பு நடத்தின்னு இருப்பான். அவங்ககிட்ட போய் நீங்கள் லைசன்ஸை கேட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அரசாங்க அதிகாரிகள் எந்தெந்த இடத்துல லைசன்ஸ் வாங்கணும், எந்தெந்த இடத்துல லைசன்ஸ் வாங்கக்கூடாது, யார் லைசன்ஸ் வாங்கணும், யார் லைசன்ஸ் வாங்கக்கூடாது. இங்கே தான் சென்னையை பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே தெரியும். டி நகர், பாண்டி பஜார், இது போன்ற பெரிய பெரிய பாரிஸ், இது இடத்துல எல்லாம் குண்டாஸ். நீ கடைக்கு இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சில காவல்துறை அதிகாரிகளும் வாங்குறாங்க, சில குண்டாஸுகளும் வாங்குறாங்க. சில பேர் கொடுக்கலன்னு அடித்தே நொறுக்கிடுறாங்க, கையை காலை உடச்சிடுறாங்க. இதையும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் லைசன்ஸ்ன்றது வந்து கிராமப்புறங்களில் கட்டாயம் இல்லைன்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தெரியப்படுத்தணும், தமிழக அரசு தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கிராமத்தை வச்சு தான் நாட்டின் முதுகெலும்பே கிராமம்னு சொல்கிறாங்க. நாட்டின் முதுகெலும்பே கிராமம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிராமவாசிகள் மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா பாமர மக்கள் எந்த ஒரு விவரமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒன்று புகுத்துனீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க. மக்களுக்காகத்தான் அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. புரியுதுங்களா? மக்களுடைய சௌரியம் என்னமோ அதுதான் அரசாங்கம் செய்து கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் எல்லாருமே வந்து டீ கடை முதல் வந்து லைசன்ஸ் கட்டாயம், அது கிராமப்புற டீ கடைகள் முதல் லைசன்ஸ் கட்டாயம் அப்படின்னும்போது அங்கேயும் வந்து கூண்டாஸ் வந்து தயாராகும். அப்போ வந்து நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா மக்களை வந்து அங்கே துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, லஞ்சம் தலைவிரித்து ஆடும் கிராமங்களில் கூட. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது. மக்களின் சார்பாக ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர். நன்றி, வணக்கம்.